गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரஜாரக்ஷணமே தன் கர்த்தவியமாக வச்சுண்டு அப்படி ஒரு அருமையான ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார் பிருச்சு மகாராஜா. எப்படி ராமச்சந்திர பிரபு ஜனங்களை எப்படி பார்த்துட்டாரோ அப்படி ஜனங்களை பார்த்துட்டு இப்படி உயர்ந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். ஒருத்தர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிகிட்டே இருந்தால் இப்படியே இருந்துட முடியுமா ராஜ்யத்தில்? என்னைக்கோ ஒரு நாள் கூப்பிட்டு தானே போவான். இந்த ஆயுஷானது முடிய தானே முடியும். அதையும் மகான்கள் மனசில் வச்சுட்டே தான் பண்ணுவாள். ஐயோ முடிச்சுட்டு கிளம்புறமே, நம்ம இப்போ எல்லாரையும் விட்டுட்டு போகிறோமே, இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணமே, இப்படி போகபோக்கியத்தை அனுபவிச்சோமே, அப்புறம் இப்போ கிளம்பணுமேன்னு இப்படி வருத்தப்பட மாட்டா. எல்லாத்துக்கும் சித்தமாக தான் இருப்பாள். இப்போது அவர் மேலே இத்தனை ராஜ்ய பரிபாலனம் பண்ணி இப்படி ஜனங்களை பார்த்துட்டாரோன்னு அவர்கள் குழந்தைகள் எல்லாம் நன்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு தகுந்த வயசு வந்தவுடனே இப்போ தான் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். எப்படி ஒரு வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு கிளம்ப போகிறார், இனிமேல் இங்கே வரமாட்டார், தன்னுடைய கர்த்தவியமானது முடிஞ்சிடுத்து அப்படின்னு தான் கிளம்ப போகிறாருன்னு தீர்மானம் பண்ண உடனே அங்கேருந்து ஜனங்கள் எல்லாரும் வரா. எல்லோரும் தாரதாரியாக கண்ணீர் விடுறாளாம். எப்படி நீங்கள் பார்த்துட்டேன், யார் எங்களை இப்படி பார்த்துக்க போகிறா, இதுக்கு மேலே யார் எப்படி பரிபாலனம் பண்ண போகிறா, இப்படி விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன்னு ஜனங்கள்லாம் கண்லேருந்து தாரதாரியாக கண்ணீர் விடுறார்கள். அங்கே பூமி தேவி நின்றுருக்காளாம். அப்பாவை பார்த்து ஒரு பெண் அழுவது போல், இப்படி விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்கிறேலே, நீங்கள் என்னை பார்த்துட்டா மாதிரி யார் பார்த்துண்டா, இப்படி என்னை பார்த்துட்டேலே நீங்கள் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேலே அப்படின்னு சொல்லிட்டு பூமி தேவியும் பார்த்து கதறா. இப்படி அவர் பிருச்சு மகாராஜா தான் இப்படி வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். இந்த 3வது ஆசிரமமாக சொல்லக்கூடிய வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணி அந்த தன் கூட சேர்ந்துட்டு அர்ச்சிசி மாத்திரம் அழிச்சிக்கிறாரா, தன் மனைவியை மாத்திரம். இப்படி மனைவியை மாத்திரம் வர சொல்லிட்டார். எல்லோரும் இப்படி வருத்தப்பட்டுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தன் விவேகத்தினாலும் வைராக்கியத்தினாலும் எல்லோருட்டையும் விடை பெற்றுக்கொண்டு கிளம்பிட்டார். அப்படி கிளம்பி காட்டில் கோரமான தபஸு அப்படி தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது முதல்ல சில நாட்களுக்கு தான் பழத்த ஆகாரமாக எடுத்துக்கிறார். அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கீழே இருக்கிற சரகுகள், அப்புறம் ஜலத்தை மாத்திரம் குடிக்கிறது, அப்புறம் காற்றை மாத்திரம் குடிக்கிறது. எப்படி துருவசுவாமி தபஸ் பண்ணினாரோ இப்படி அதே போலேயே தபஸ் பண்ண ஆரம்பித்த உடனே ஆகார விவகாரங்கள்லாம் கம்மியாகிட்டே வருது. அப்படி தன் மனசை அடக்கி பிராணாயாமத்தினால இப்படி ஒரு தியானமும் தபஸும் பண்ணுறாராம் பிருச்சு. பகவத் சாட்சாத்காரத்துக்காக இந்த கடைசி காலத்தில் பகவானை ஸ்மரிச்சுட்டே இந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தை விட்டு வைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு தபஸ் பண்ணுறார். அப்படி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்பப்போது இந்த சரீரத்து மேலே இருக்கிற அபிமானத்தினால தானே நம்ம இத்தனையும் பண்ணுறோம். இந்த அபிமானத்தை ஒழிக்கணும். சரீராபிமானத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, இதை போஷிச்சுட்டே இருந்தோன்னா எப்படி அபிமானம் கம்மியாகும்? அழகாக இதுக்கு போத்திக்கிறது, நல்லா இதை சரீரத்தை பாதுகாக்கிறது, நல்லா தைலெல்லாம் தடவி பலன்னு வச்சுக்கிறது, அப்புறம் அதுக்கு வேணுங்கிற உபச்சாரங்கள்லாம் சரீரத்துக்கு பண்ணுறது, நல்ல போஷாக்காக சாப்பிட்றது அப்படின்னு இப்படி இது போயிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஒன்றும் சரீரம்ன்றது ஒரு சாதனை. இப்போ அவர் இந்த கடைசி காலத்தில் எப்படியோ பகவானை போய் அடையணுன்ற ஒரு நிலைக்கு வர்றதுனால இந்த சரீரத்து மேலே அபிமானம் வச்சுட்டா இன்னும் கூட வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இதுலேருந்து மேலேயே வர முடியாதுன்றதுனால இந்த சரீரத்துக்கு சிக்ஷை கொடுப்பது போல் நல்ல வெயில் காலத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 5 அக்னியை மூட்டிட்டு 4 அக்னியை மூட்டிட்டு பஞ்சாக்னியாக மேலே சூரியனை நிறுத்திட்டு சூரியன் மேலே இருக்கும்போது உட்காந்து நடுப்புற தபஸ் பண்ணுவாராம். அப்படி தபஸ் பண்ணும்போது எப்படி சரீரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த உஷ்ணத்தில், பரவாயில்ல அதில் நம்ம தபஸ் பண்ணுறோமா பார்ப்போன்னு இப்படி சரீரத்தை போட்டு வாட்டுறார். அப்படி பேய் காத்தோட மழை பெஞ்சுட்டு இருக்கும், அந்த மழையில் உட்காந்து தபஸ் பண்ணுவார். அப்புறம் அங்கங்கே பனி கொட்டுமா, அந்த பனியில் வெறும் உடம்போடு உட்காந்து தபஸ் பண்ணுவார். இப்படி தன் உடம்பை வாட்டி எடுக்கிறாராம். இந்த சரீராபிமானம் இருக்கிறதுனால தானே இது நம்மளை அப்படியே விஷய சுகத்தை இழுக்கிறது. இதை பார்த்துட்டு அதுக்குன்னு தீனி போட்டுட்டே இருக்கோம். அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சரீராபிமானத்தை ஒழிக்கணும்னு ஒழிக்கிறார். ஏன் இப்படி பண்ணுறாருனா, சரீராபிமானத்தை ஒழிச்சாதான் தபஸ் பண்ணுறதுக்கு சரீரம் ஒத்துழைக்கும். தபஸ் பண்ணும்போது உட்காரும்போது இப்படியே ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சூடாக ஏதாவது சூடுபட்டு கொஞ்சம் உஷ்ணமாக காற்று வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உடம்பு எழுந்துன்ற உடனே இங்கே முடியாது நம்மளால் நீ கிளம்பு அப்படின்னு. தபஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது குளிர ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுறது, குளிராது எங்கேயா போய் போத்தின்னு படுத்துக்கோன்னு உடம்பு என்ன சொல்லணும்னா
அதை போஷிக்கிறதுக்கு உடம்பு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கு நம்மளை கிளப்பி விடுவோம். அதனால் இந்த சரீரத்தை எதுக்கு இப்படி போட்டு வாட்டுறாருனா, மேலே பண்ணக்கூடிய அவருடைய தபஸுக்கு அனுகூலமாக அந்த சரீரம் இருக்கணுன்றதுக்காக இப்படி சரீரத்தை போட்டு வாட்டி எடுக்கிறார். அப்பேற்பட்ட பிருத்து கோரமான தபஸ் பண்ணுறார். மனசை அடக்கி பிராணாயாமத்தினால் இப்படி ஒரு தபஸ் பண்ணி பகவான் அடையணுன்ற ஆசத்தில் பண்ணுறார். பகவத் சரணாரவிந்தத்தில் அச்சஞ்சலமான பக்தி என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய விவேகம் வைராக்கியத்தினால காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னு 6 விஷயம் இருக்குது, இதை தாண்டது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சனத்குமாரர் சொன்னார். ஒன்றும் இவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய விவேகத்தினாலையும் வைராக்கியத்தினாலும் அவள் சொல்லி கொடுத்தது போலேயே இந்த 6 சத்ருக்களையும் பொசுக்கிட்டாராம். அப்படி அது தன்கிட்ட வராதபடிக்கு இந்த 6 சத்ருக்களை பொசுக்கி அப்படி ஜுவலிச்சுன்னு இருக்காராம் ஞானி போல். அப்படி பகவத்குணத்தை அப்பப்போ அப்படியே ஸ்மரிச்சுண்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு கண்ணுமே தாரியாக ஜலத்தை கொட்டி அப்புறம் மனசை அடக்கி பகவானை தியானம் பண்ணி இப்படி தன்னுடைய சர்வ பாபங்களும் எல்லாத்தையும் இந்த பகவத் தியானத்தினாலேயே அவர் நாசனம் பண்ணிட்டார். இப்படி கோரமான தபஸ் பண்ணிட்டு இவர் இருக்கும்போது எப்படியோ பகவான் கூட 2.5 கலக்கணும் தானே வந்திருக்கார். ஆனால் என்னென்ன பிராரப்த வசாத்து இந்த சரீரமானது இருக்குது, அது போகிற பரியந்தம் இந்த சரீரத்தை விட முடியாதுன்னு. இந்த பிராரப்தம் எவ்வளோ பலியஸ் பாருங்க. இந்த பிராரப்தம் ஞானியாக ஆனதுக்கப்புறம் கூட ஒருத்தன் ஜீவன் முக்தன் அப்படின்னா பகவானுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அப்பேற்பட்ட உத்தம ஞானம் வந்ததுக்கப்புறம் கூட பிராரப்தம் ஒட்டின்னு இருக்க அவன்கிட்ட. அந்த பிராரப்தம் இருக்கிற பரியந்தம் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆகணுன்ற போது ஞானிகளே எப்படி அந்த பிராரப்தத்தினால வரக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிக்கணும்னா நம்மெல்லாம் ஏமாத்திரம். உயர்ந்த ஞானிகளுக்கே பாருங்க அந்த பிராரப்தத்துக்காக காத்துன்னு இருக்க வேண்டியிருக்கு. அது பகவானுடைய ஆக்ஞியாக இருக்குது. அதனால் அந்த பிராரப்தத்தை போகிற வழியும் இந்த சரீரமானது இருக்கணுன்றதில்ல. அதுக்காக எப்போ இந்த சரீரமானது பிரியும்னு காத்துன்னு இருக்காராம். அது பிரியும்னா உடனே உட்காந்துட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு இப்படி எடுக்காதபடிக்கு அனவரத்தமும் எந்த பகவானை தியானம் பண்ணணும் எல்லா சாஸ்திரங்களும் கோஷிக்கிறதோ அப்படி பகவத் தியானத்தோடு பகவத் குணஸ்மரணத்தோடு பகவத் பக்தியோடு இப்படி வாழ்ந்துட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா அப்படி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த அவருடைய மூலாதாரம் இந்த குண்டலினி யோக பிரகாரம் அவருடைய மூலாதாரத்திலேருந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூர்வகம்னு சொல்கிறாள்ல, அப்படியே அந்த அபானம் அந்த வாயுவானது இந்த மூலாதாரத்திலேருந்து கிளம்பி ஒவ்வொரு சக்கரமாக தாண்டி அப்படியே கீழே முதுகு வழியாக முதுகு தண்டு வழியாக சஞ்சாரம் பண்ணி மார்பு கிட்ட மார்புலேருந்து கழுத்துக்கு கழுத்துலேருந்து ப்ரூமத்தியத்துக்கு ப்ரூமத்தியத்திலேருந்து அந்த கபாலத்துக்கிட்ட வருதான். அந்த கபாலத்துக்கிட்ட வரும்போது அப்படியே அது ஒரு அக்னி போல ஜுவாலை போல ஒரு தேஜஸ் அதனுடைய அது எப்படி இருக்குன்றது அந்த ஆத்மா அந்த இதை வர்ணிக்கவே முடியாது. அப்படி ஒரு தேஜஸோடு இருக்கிற அந்த விஷயமானது அந்த கபாலத்தை அப்படி பொழந்துண்டு வெளில வருதான். இதுக்கு தான் கபால மோட்சம்னு பேர். உத்தம யோகிகளுக்கு இப்படி தான் நடக்கும். கபால மோட்சம்ன்றது அது கிரமமாக யோகானுஷ்டானம் பண்ணி இப்படி தன்னை சரீரத்தையே பரம பவித்திரமாக ஆக்கி இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஆத்மாராமனாக இருக்கக்கூடிய யோகிகளுக்கு நடக்கும். இப்படி கபால மோட்சமானது இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்ருங்கேரி அந்த பீഠத்தில் இருக்கிறவாள் நம்ம சந்திரசேகர பாரதி இப்போ இருக்கிற பெரியவாளை விட ஒரு 2 பெரியவாளுக்கு முன்னாடி இருந்தார் சந்திரசேகர் பாரதி சுவாமிகள்னு மகாஜானின்னு குருநாதர் சொல்லுவார். அவர் அப்படி அங்கே ஸ்நானம் பண்ணும்போது கபால மோட்சமாகி அவர் உயிரானது பிரிஞ்சது அப்படின்றது அவருடைய சரித்திரத்தில் இருக்குது. அது உத்தம யோக லட்சணம் ஞான லட்சணம். பிருச்சு மகாராஜாக்கும் அப்படி தான் ஆச்சான். அது கிளம்பி அந்த தேஜஸானது அந்த கபாலத்தை இப்படி பிளந்துண்டு மேலே போகும். உடனே சரீரமானது கீழே விழுந்துடும். அந்த தேஜஸானது அகண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு கலக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலயே அந்த கபாலம் எவ்வளோ நம்ம தலையில் இருக்கிற அந்த மண்டவோடு எவ்வளோ பவர்ஃபுல்லானது, அதை உடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குமோனோ அதையும் கிழிச்சுட்டு வருவான் அந்த தேஜஸானது. அப்படி அது வெளியில் இந்த சரீரத்தை கீழே தள்ளும். எப்படி வாழைப்பழத்தில் ஒரு தோல் உரித்து அந்த தோலானது கீழே போட்டு அந்த பழமானது தனியாகிடுமோ அதே போல் இந்த சரீரத்தை கீழே தள்ளி இந்த ஜீவனானது மேலே இருக்கிற அந்த அகண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு கலந்துரும். இனிமே இதுக்கு தனியாக ஒரு ரூபம் கிடையாது, அந்த அகண்ட பிரம்மத்தோடு இருக்கும், லயமாயிடும்ன்றது இந்த கபால மோட்சத்தினுடைய தத்துவம். அப்படி இந்த பிருச்சுவனுடைய அந்த ஆத்மாவானது அகண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு கலந்தது இந்த கபால மோட்சத்தினால. இவர் பிரம்மத்தோட சாயுஜ்யம் அடைஞ்சாரோன்னு அதை வர்ணிக்கும் போது வத்திரேக வியாப்தியில் வர்ணிக்கிறார். அன்வய வியாப்தி வத்திரேக வியாப்தின்னு 2 விஷயம். அன்வய வியாப்தின்னா
ஆகாஷாத் வாயுர் வாயோர் அக்னிஹின்னு இப்படி ஆகாசத்துலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னிலேருந்து ஜலம்னு இப்படி சொல்கிறது. அழியும் போது என்னென்னா இதே ஃபார்மேஷன் இப்படியே இதே ஃபார்மில் தான் பின்வழியாக அழிஞ்சிட்டு போகும்ன்றது சாஸ்திரம். அப்படி இவருடைய ஜீவனானது ஒவ்வொரு கோஷத்தையும் தாண்டதான். பூமி கோஷத்துலேருந்து ஜலம், ஜலகோஷத்துலேருந்து அக்னி, அக்னி கோஷத்துலேருந்து வாயு, வாயு கோஷத்துலேருந்து ஆகாசம், ஆகாசத்துலேருந்து அகங்கார தத்துவம், அகங்காரத்துலேருந்து மகதாதி தத்துவங்கள், மகத்துலேருந்து அவ்யக்தம் மாய, மாயையிலேருந்து பரபிரம்மம்னு இப்படி வத்திரேக வியாப்தியில் போய் அந்த பரபிரம்மத்தோடு இரண்டரை கலந்தது இவருடைய ஆத்மாவானதுன்னு சொல்லி இப்படி உயர்ந்த பிருத்துவனுடைய பிரம்ம சாயுஜ்யத்தை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் பிருத்துவோடு கூட தானே அர்ச்சிஸ் வந்திருக்கா, பிருத்துவோட மனைவி. அவளும் வானப்பிரஸ்தத்துக்கு வந்து தான் ஏதோ தலையெழுத்தே வந்துட்டோன்னு உட்காரலையாம். பிருச்சு எப்படி தபஸ் பண்ணுறாரோ அதுக்கு நிகராக பக்கத்தில் உட்காந்து தபஸ் பண்ணுறாலாம். பிருச்சு எப்படி தன் சரீரத்தெல்லாம் போட்டி வாட்டுறாரோ அப்படி அவளும் வந்து அர்ச்சிஸும் வந்து அதே போல் காய்கறிகளை தின்னு கொண்டு சரீரத்தை வாட்டி அத்தனையும் வச்சு தபஸ் பண்ணுறாளாம். அப்படி தபஸ் பண்ணும்போது சரீரத்துக்கு சிரமம் வரத்தானே வரும். சரீரம்னா இப்படி கஷ்டப்படுத்தும் போது அதுக்குள்ளே கஷ்டம் வரத்தானே வரும். அப்படி வரும்போது அந்த கஷ்டம் போது என்ன பண்ணுவாள்னா அந்த பிருச்சுவை போய் ஒரு தடவை பார்ப்பாலாம். அவளுக்கு கஷ்டமானது நீங்கிடுமா. ரொம்ப கஷ்டம் தாங்க முடியலன்னா நாத்தான்னு போய் ஒரு தடவை தொடுவாலாம். தொட்ட அந்த ஸ்பரிச மாத்திரத்தில் வந்து அவள் கஷ்டமானது நீங்கினது. அப்படி ஒரு பதிபக்தி பதிவிரத்தை எப்படி தன் நாதன் தபஸ் பண்ணி பகவான் அடைஞ்சாரோ அப்படி கோரமான தபஸ் பண்ணுறாலாம் அந்த அர்ச்சிஸும். இப்படி தானும் வந்து தன் கணவன் போல இப்படி கோரமான தபஸ் பூண்டு இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய சரீரமானதுலேருந்து ஆத்மா பிரிஞ்சு கபால மோட்சமாகி சரீரமானது கீழே விழுந்ததோன்னோ அப்படி கண்ணை திறந்து பார்க்குறா, அவர் சரீரமானது கீழே இருக்குது. உடனே அந்த சரீரத்தை எடுத்துன்னு கண்ணும் கண்ணீருமாக ஒரு நதிக்கரையில் தான் உட்காந்துருக்கான். அந்த நதிக்கரைக்கு போய் அந்த சரீரத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த சரீரத்துக்கு பண்ண வேண்டிய அந்த தகன காரியங்கள் எல்லாத்துக்கும் சித்தம் பண்ணி தானே ஜலதர்ப்பணங்கள்லாம் பண்ணுறாலாம். அந்த சரீரத்துக்கு சரீர தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி மேலே தீர்மானம் பண்ணிட்டா அந்த சரீரத்தை எரிக்கணும்னு. அப்படி எரிக்கணும்னு தீர்மானம் பண்ணும்போது தன் சரீரத்தில் இருக்கிற யோகாக்னியும் கலப்பறாலாம். யோகாக்னியை கலப்பி அப்படி அந்த சரீரத்தை வந்து தகனம் பண்ணும்போது தானும் அந்த சரீரத்தோடு சேர்ந்து இந்த சரீரத்தையும் தியாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்படி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி தன்னுடைய பர்த்தா தான் வந்து அந்த அர்ச்சிஸுக்கு வந்து எல்லாம் குரு தெய்வம் எல்லாமே. அப்படி பிருச்சுவனுடைய சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணிட்டே அந்த தகதகன் எரியக்கூடிய அக்னியில் தானும் இப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வந்து இறங்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. அப்படி இறங்கணும்னு பிரதட்சிணம் பண்ணுறாலாம். மேலே இந்த தேவதாஸ்திரிகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாலாம். என்ன ஒரு பதிபக்தி, இப்படி ஒரு பக்தி உண்டா, இப்படி எரியக்கூட நெருப்பில் இறங்கி தன் சரீரத்தை தியாகம் பண்ணுறாரே இப்படி பதிவிரதையானவள்னு சொல்லிட்டு அவெல்லாம் சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த அர்ச்சிஸானவள் தன் சரீரத்தை விட்டு அது எப்படின்னா அதே மாதிரி தான் பிருத்துவனுடைய ஆத்மா எப்படி பிரிஞ்சதோ அதே மாதிரி அது இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்னியில் இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த அர்ச்சிஸனுடைய ஆத்மாவானது சரீரத்திலேருந்து பிரிஞ்சு பிருச்சுவுக்கு எப்படி சாயுஜ்யம் கிடைச்சதோ அதே மாதிரி மேலே போயிட்டே இருக்கான் அகண்ட பிரம்மத்தோடு கலக்கிறதுக்கு. இங்கே இந்த அர்ச்சிஸோட சரீரமானது அந்த பிருச்சுவனுடைய சரீரத்தோடையே சேர்ந்து அக்னிக்கு பஸ்மமானது அப்படின்னு சொல்லிட்டு தேவதாஸ்திரிகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா. என்ன ஒரு பதிபக்தி. அந்த இடத்தையும் பாருங்க, எங்கே தன் கணவன் போனாரோ அதே கணவன் சென்ற இடத்துல அகண்ட பிரம்மத்தோடு சேர்கிற அளவுக்கு இவருடைய பதிபக்தியானது கொண்டு போய் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சிசன் தேவதாஸ்திரிகள்லாம் கொண்டாடுறார்கள், தேவர்கள்லாம் கொண்டாடுறார்கள். பிருத்துக்கு சமமாக தபஸ் பண்ணி அந்த அர்ச்சிஸும் பகவத் சாயுஜ்யத்தை அடையிறார். அப்படி அடைஞ்சதுக்கப்புறம் என்னென்னா அந்த தேவதாஸ்திரிகள்லாம் பேசிக்கிறாளாம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இந்த மனுஷர்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இவர்கள் நடிச்சான்னா பூலோகத்தில் பிறந்து உருண்டு பிறண்டு சாதனையை பண்ணி மனசை அடக்கி பகவானை மாத்திரம் இப்படி சாட்சாத்காரம் பண்ணிட்டான்னா பகவான் அந்த அகண்ட பிரம்மத்தோட இரண்டரை கலந்துடலாம். இப்படி அருமையான ஜென்மா இப்போ நாம் நினச்சோன்னா உடைய முடியுமோ? நம்மளோட ஆயுஸ் இருக்கிற பரியந்தம் வாழ்ந்துதான் ஆகணும். அது ஒரு பிராரப்த கர்மா போல் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இந்த மனுஷர்கள் நினச்சான்னா இப்படி ஒரு தபஸை பண்ணி பகவானை பார்த்துடுறாளே. அப்படி பகவான் அடையக்கூடிய உயர்ந்த ஜென்மாவாக இருக்கக்கூடிய மனுஷ ஜென்மா கடிச்சியும் விஷய சுகத்தில் ஈடுபட்டு இப்படி சுத்தின்னு இருக்கிறவாளை பார்த்தா எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள் தேவதைகள்லாம் இந்த பிருத்துவர்ச்சிஸ் போய் சாயுஜ்யம் அடைஞ்சதை கண்டு சந்தோஷப்படுறார்கள். இப்படி தேவர்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் மேலே மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொல்கிறார், விதுரா நீ இந்த பிருத்து சரித்திரத்தை விஸ்தாரமாக கேட்டியோன்னோ
அப்பேற்பட்ட பிருத்துவனுடைய அர்ச்சிசனுடைய கதையும் விஸ்தாரமாக உனக்காக சொல்லப்பட்டது. இது உயர்ந்த சரித்திரம்ப்பா. இந்த பிருத்துவனுடைய சரித்திரமானது இதுக்கு பலஸ்ருதி நிறைய சொல்கிறார். இப்போ எப்படி ராமபிரானுடைய கதையை கேட்டால் குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியம்னு வால்மீகி அவ்வளோ ஒரு அந்த பலஸ்ருதி சொல்கிறாரோ, அது மாதிரி சொல்கிறார் மைத்ரேயர் இந்த பிருத்து சரித்திரத்துக்கு. என்ன சொல்கிறாருன்னா, பிராமணர்கள் எந்த பிரம்ம வர்ச்சஸுக்காக பாடுபடுறாளோ அவர்களுக்கு அந்த பிரம்ம வர்ச்சஸ் கிடைக்குமா இந்த பிருத்து சரித்திரத்தினுடைய சிரவணத்தினாலையும் பாராயணத்தினாலையும். க்ஷத்ரியர்களுக்கு க்ஷாத்திரம் அப்படின்ற கூடிய உயர்ந்த அவருடைய தர்மம், அவளுக்கு வேணுங்கிற ராஜ்ய பரிபாலனத்துக்குள்ள சக்தி, இவைகள் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் வைஷ்யர்களுக்கு வியாபார விஷயத்தில் அவர்கள் இன்னும் செழிப்பாக இருக்கார்கள் அப்படின்றார். அப்புறம் சூத்திரர்களுக்கு அவர்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் கிடைக்கும். என்ன நினைக்குதுன்னு பண்ணுறாலோ அத்தனையும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த 4 வர்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு யார் யாருக்கு எதை நினச்சின்னு பிரார்த்தனை பண்ணி படிக்கிறாளோ அவர்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். அதுக்கும் மேலே விசேஷமான சில பலஸ்ருதிகள் சொல்கிறார் இந்த பிருத்து சரித்திரம். இந்த பிருத்து சரித்திரமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து 23வது அத்தியாய பர்யந்தம் இந்த பாகவதத்தில் இந்த பிருத்து சரித்திரமானது இருக்குது. இதை என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கு குழந்தை பிறக்கணுமோ, யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் இந்த பிருத்து சரித்திரத்தை 3 தடவை படிக்கணுமா. இது ஏன்னு ஆரம்பித்து பாராயணம் பண்ணணும், இல்லைன்னா அதை சிரவணம் பண்ணணும். இதை அப்படி ஸ்ரத்தையாக பண்ணிட்டு வந்தான்னா அப்ரஜகா சுப்ரஜதமஹா அப்படின்னு இதுக்கு ஒரு பலஸ்ருதி சொல்கிறார். குழந்தை பிறக்கும். ரொம்ப தாரித்திரத்தில் கஷ்டப்படுறா பார்த்தீங்களா, அவர்களும் இந்த மாதிரி பிருத்து சரித்திரத்தை இதை பாராயணம் பண்ணி சிரவணம் பண்ண வேண்டிய பணம் வேணும்னு நினச்சான்னா அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே நிறைய சொல்கிறார். தன்யம் கிடைக்கும், உனக்கு நல்ல புகழ் கிடைக்கும், யசஸ் கிடைக்கும், ஆயுஷ் கிடைக்கும், அப்புறம் உனக்கு வேணுங்கிற அத்தனை சம்பத்தையும் கிடைக்கும், சர்வ சமிருத்தியும் கிடைக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட பலஸ்ருதி சொல்கிறார். இந்த பிருத்து சரித்திரத்தினுடைய சிரவணத்தினாலையும் பாராயணத்தினாலையும் அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு இப்படி நிறைய பலஸ்ருதி சொல்லி கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிருத்து சரித்திரத்தை நம்ம ஸ்ரத்தையாக படித்தோம் பாராயணம் பண்ணணும்னா பகவானுடைய சரணாரவிந்தத்தில் பிருச்சு போலேயே உத்தம பக்தி வரும். இந்த மகான்களுடைய திருவடியிலையும் நம்மளுக்கு ஆசை வரும், பக்தி வரும். அப்பேற்பட்ட பகவான்கிட்ட அச்சஞ்சலமான பக்தியானது உண்டாகும் அப்படின்னு இந்த பிருத்து சரித்திரத்தினுடைய பலஸ்ருதி. அப்படியே நம்ம இந்த பிருத்து சரித்திரத்தை இப்படி ஸ்ரத்தையுடன் கேட்பவர்களுக்கெல்லாம் என்னென்னா, பகவான் தானே ஸ்வயமாக அந்த பிருத்துவுக்கு எந்த ஸ்தானத்தை கொடுத்தாரோ, எப்படி சாகித்யத்தை அழைச்சின்றாரோ அப்படி இந்த பிருத்து சரித்திரத்தெல்லாம் யார் ஸ்ரத்தையாக கேட்குறார்களோ, யார் ஸ்ரத்தையாக கேட்பது போல் பிரவச்சனம் பண்ணுறார்களோ, யார் ஸ்ரத்தையாக பாராயணம் பண்ணுறாளோ அத்தனை பேருக்கும் அந்த பிருத்துஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு உயர்ந்த பலஸ்ருதியை சொல்லி இந்த பிருத்து சரித்திரத்தை சொல்லி முடிக்கிறார் மைத்ரேயர். அப்பேற்பட்ட பிருத்து சரித்திரமானது இந்த அத்தியாயத்தோட பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அச்சத்ரயோவிம்சோऽध्यायः மைத்ரேயோ வாச திருஷ்ட்வாத்மானம் பிரவயசம் ஏகதா வைன்ய ஆத்மவான் ஆத்மனா வர்த்திதாசேஷ ஸ்வானுசர்கः பிரஜாபதிः ஜகதः தஸ்துஷச்சாபி விருத்திதோ தர்மப்ருத்சதாம் நிஷ்பாதித ஈஸ்வராதேசः யதர்த்தமிஹ ஜக்ஞிவான் ஆத்மஜேஷு ஆத்மஜாம்யஸ்ய விரஹாத் ருததீமிவ பிரஜாசு விமனஸ்வேகः சதாரஹ அகாத் தபோவனம் தத்ராபி அதாப்யநியமः வைகானச சுசம்மதே ஆரப்த உக்ரதபசி யதா ஸ்வவிஜயே புரா கந்தமூலஃபலாஹாரः சுஷ்கபர்ணாசனः க்வசித் அபக்ஷः கதிசித் பக்ஷான் வாயுபக்ஷः ததஃ பரம் கிரீஷ்மே பஞ்சதபாவீரः
वर्षास्वासारशान् मुनिः आकण्ठमग्नः शिशिरे उदके स्थण्डिलेशयः तितिक्षुः यतवाक् दान्तः ऊर्ध्वरेताः जितानिलः आनिराधयिषुः कृष्णम् अचरत् तपवुत्तमम् तेन क्रमानुसिद्धेन ध्वस्तकर्मामलाशयः प्राणायामीः सन्निरुद्धः षड्वर्गः छिन्नबन्धनः सनत्कुमारो भगवान् यदाह आध्यात्मिकं परं योगं तेनैव पुरुषम् अभजत् पुरुषर्षभः भगवद्धर्मिणः साधोः श्रद्धया यततः सदा भक्तिर्भगवती ब्रह्मणि अनन्यविषया भवत् तस्यानया भगवतः परिकर्मशुद्ध सत्त्वात्मनः तदनु संस्मरणानुपूर्त्या ज्ञानं विरक्तिमदभूत् निशितेन येन चिच्छेदसंशयपदं निजजीवकोशम् छिन्नान्यधीः अधिगत आत्मगतिर्निरीहः तत्यत्यजे अच्छिनदिदं वयुनेन येन तावन्न योगगतिभिः यतिरप्रमत्तो यावद्गदाग्रज कथासुरतिं न कुर्यात् एवं स वीरप्रवरः संयोज्य आत्मानमात्मनि ब्रह्मभूतो दृढं काले तत्याज स्वं कलेवरं सम्पीड्य पायुं पार्ष्णिभ्यां वायुमुत्सारयन् शनैः नाभ्यां कोष्ठेषु अवस्थाप्य हृदुरः कण्ठशीर्षणि उत्सर्पयंस्तु तं मूर्ध्नि क्रमेण आवेश्य निःस्पृहः वायुं वायौ क्षितौ कायं तेजः तेजसी अयुयुजत् खान्याकाशे द्रवं तोये यथा स्थानं विभागशः क्षितिमंभसि तत्तेजसी अदो वायु नभस्यमुम् इन्द्रियेषु मनस्तानि तन्मात्रेषु यथोद्भवम् भूतादिना अमूनि उत्कृष्य महत्यात्मनि सन्दधे तं सर्वगुणविन्यासं जीवे मायामयेऽन्यधात् तं चानुशयमात्मस्थम् असौ अनुशयी पुमान् ज्ञानवैराग्यवीर्येण स्वरूपस्थो अजहात् प्रभुः अर्चिर्नाम महाराज्ञी तत्पत्नी अनुगतावनं सुकुमार्य तदर्हा च यत्पद्
भ्यां स्पर्शनं भुवः अतीव भर्तुः व्रतधर्मनिष्ठया शुश्रूषया चारशदेहयात्रया नाविन्दतार्तिं परिकर्षितापि सा प्रेयस्कर स्पर्शनमाननिर्वृतिः देहं विपन्नाखिलचेतनादिकं पत्युः पृथिव्याः दयितस्य चात्मनः आलक्ष्य किञ्चित् च विलप्य सा सती चितामथारोपयत् अद्रिसानुनी विधाय कृत्यं हृदि नीजलाप्लुता दत्वोदकं भर्तुरुदारकर्मणः नत्वादिविस्थान् त्रिदशां स्त्रिः परीत्य विवेशवह्निं ध्यायति भर्तृपादौ विलोक्य अनुगतां साध्वीं पृथुं वीरवरं पतिं तुष्टुवुः वरदा देवैः देवपत्न्यः सहस्रशः कुर्वत्यः कुसुमासारं तस्मिन् मन्दरसानुनी न दत्स्वमरतूर्येषु गृह्णन्ति स्म परस्परं देव्यऊचुः अहो इयं वधूः धन्या या चैवं भूभुजां पतिं सर्वात्मना पतिं भेजे यज्ञेशं श्रीर्वधूरिव सैषानूनं व्रजत्यूर्ध्वम् अनुवैन्यं पतिं सती पश्यत अस्मान् अतीत्यार्चिः दुर्विभाव्येन कर्मणा तेषां दुरापं किं त्वन्यत् मर्त्यानां भगवत्पदं भुवि लोलायुषो ये वै नैष्कर्म्यं साधयन्त्युता स वञ्चितो बतात्मधृक् कृच्छ्रेण महता भुवि लब्धापवर्ग्यं मानुष्यं विषयेषु विषज्जते मैत्रेय उवाच स्तुवतीषु अमरस्त्रीषु पतिलोकं गतावधूः यं वा आत्मविदां धुर्यः वैन्यः प्राप अच्युताशयः इत्थं भूतानुभावोऽसौ पृथुः स भगवत्तमः कीर्तितं तस्य चरितम् उद्दाम चरितस्य ते ययिदं सुमहत्पुण्यं श्रद्धया अवहितः पठेत् श्रावयेत् शृणुयात् वापि स पृथोः पदवीमियात् ब्रह्मणः ब्रह्मवर्चस्वी राजन्यो जगतीपतिः वैश्यः पठन् विट्पतिः स्यात् शूद्रः सत्तमतामियात्
त्रिकृत्व इदमाकर्ण्य नरो नारी अथवा धृता अप्रजः सुप्रजतमः निर्धनो धनवत्तमः अस्पष्टकीर्तिः सुयशाः मूर्खो भवति पंडितः इदं स्वस्त्ययनं पुंसाम् अमङ्गल्यनिवारणं धन्यं यशस्यम् आयुष्यं स्वर्ग्यं कलिमलापहम् धर्मार्थ काममोक्षाणां सम्यक् सिद्धिम् अभीप्सुभिः श्रद्धयैतत् अनुश्राव्यं चतुर्णां कारणं परं विजयाभिमुखो राजा श्रुत्वैतत् अभियाति यान् बलिं तस्मै हरन्त्यग्रे राजानः पृथवे यथा मुक्तान्यसङ्गो भगवती अमलां भक्तिमुद्वहन् वैन्यस्य चरितं पुण्यं शृणुयात् श्रावयेत् पठेत् वैचित्रवीर्याभिहितं महन्माहात्म्यसूचकम् अस्मिन् कृतमतिर्मर्त्यः पार्थवीं गतिमाप्नुयात् अनुदिनमिदमादरेण शृण्वन् पृथुचरितं प्रचयन् विमुक्तसङ्गः भगवती भवसिन्धुपोतपादे स च निपुणां लभते रतिं मनुष्यः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे त्रयोविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।